யோவான் 16:23-24-26. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 26. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் மகா மேன்மைகள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். இதில் புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை என்பதை குறித்தெல்லாம் சற்று விளக்கினேன். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் காலத்திலே வாழுகிற நாம் சில ஸ்லாக்கியங்களையும் உரிமைகளையும் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழாக பெற்றிருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை காட்டிலும் மேலானது என்று வேதவசனம் சொல்லுகிறது. மேலான வாக்குத்தத்தங்கள், மேலான உரிமைகள், மேலான ஸ்லாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த மேலான ஸ்லாக்கியங்கள், உரிமைகளில் ஒன்று என்னவென்றால், இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துவது. இயேசுவின் நாமத்தை இந்த பூமியிலே நாம் உபயோகப்படுத்திக் கொள்வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய உரிமைகளிலே ஒன்று என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பிசாசை விரட்டுவதற்கு இயேசுவின் நாமத்தை எப்படி உபயோகப்படுத்துவது என்று போன வாரத்தில் பார்த்தோம். இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவது, அதன் வல்லமையும் அதிகாரத்தையும் எப்படி நாம் உடையவர்களாக இருப்பது என்பதை குறித்து நான் பேசப்போகிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை கொண்டு எப்படி நாம் ஜெபிப்பது என்பதை குறித்து இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த நாமத்துக்கு பின்னால ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்திங்கன்னு சொல்றாரு. ஒன்றும் இல்லைன்னா இந்த நாமத்தை உபயோகப்படுத்திங்கன்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இந்த நாமத்துக்கு பின்னாலே ஒரு மாபெரும் வல்லமை, அதிகாரம் இருக்கிறபடினாலே தான் இந்த நாமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அந்த நாமத்துக்கு பின்னால என்ன வல்லமை இருக்குது துரிதமாக பார்ப்போம். ஏற்கனவே கொஞ்சம் பார்த்து வருகிறோம். துரிதமாக சுட்டி காண்பித்து விட்டு எப்படி இந்த நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது என்ன ஆகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்லுகிறார், வானத்தில் இருந்தாலும் சரி, பூமியில் இருந்தாலும் சரி, சகல அதிகாரமும், என்னிடத்துல இல்லாத அதிகாரம்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லா அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு இருக்கிறது இந்த நாமத்துக்கு பின்னாலே என்கிறதை சுருக்கமாக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 5லிருந்து 8ஆம் வசனம் வரை எப்படி மரணபரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார், தேவனாய் இருந்த இவர் எப்படி மாம்சரூபம் எடுத்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார், மரணபரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதெல்லாம் குறித்து 8 வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறது. 9ஆம் வசனத்திலே ஆதலால் இப்படி மரணபரியந்தம் தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்து கொண்டபடினால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எதற்கு மேலாக? எல்லாரும் சொல்லுவோம், எல்லாவற்றிற்கும் மேலாக. அவருக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, அந்த அளவுக்கு அவரை உயர்த்தி இருக்கிறாராம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தில். அதுதான், அதனாலதான் அந்த நாமத்துக்கு மேன்மை. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் கூட எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப இயேசு என்கிற அந்த நாமத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்ந்த நாமம் இது. இதுக்கு மேல ஒரு பெரிய நாமம் கிடையவே கிடையாது. தேவன் அப்படி உயர்த்தி இருக்கிறார், தேவன் அப்படி நியமித்து இருக்கிறார், எல்லாவற்றையும் பாதபடிக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். வானத்தில, பூமியில, பாதாளத்தில், எல்லா இடத்திலையும் இவருடைய நாமம் தான் மேலான நாமம். இந்த நாமத்துக்கு மேலான நாமம் ஒன்று கிடையவே கிடையாது. ஆகவே தான் இந்த இயேசுவின் நாமத்தை நமக்கு கொடுத்தாருன்னு சொன்னா, இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஒரு அதி உன்னதமான ஒரு ஸ்லாக்கியத்தையும் உரிமையும் நமக்கு அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திருப்போம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, பாருங்க எல்லாமே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்ததை பற்றி தான் சொல்லியிருக்கு. மத்தேயு 28 வாசித்தேன். அங்கே உயிர்த்தெழுந்த பிறகு தான் கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றாரு. அதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்படி மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார்னு சொல்லிட்டு, ஆதலால் தேவன் அவரை உயர்த்தி, உயிர்த்தெழுதலும் போது தேவன் அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். இங்கேயும் அதே மாதிரி தான். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. எத்தனை நாமத்துக்கு மேலாய்? எல்லா நாமத்துக்கு மேலாய், எல்லா நாமத்திற்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இதுவும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் என்ன பண்ணாராம்? எல்லா நாமத்திற்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்ப இந்த நாமம் ஒரு ஆளுக்கு உபயோகப்படுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியில யாருக்குமே இல்லாத ஒரு அதிகாரம், எவருக்குமே இல்லாத அதிகாரம் இந்த பூமியில சரி, வானத்திலும் சரி, பாதாளத்திலும் சரி, மேலான அதிகாரத்தை, உன்னதமான ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆட்களாக நாம் இருக்கிறோம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார், அப்பேற்பட்ட ஒரு உயர்வை, அப்பேற்பட்ட ஒரு இடத்தை அவர் கொடுத்துட்டார், மரியாதை அவர் கொடுத்துட்டார். இந்த நாமத்துக்கு மேலாக வானத்திலும் வேற நாமம் கிடையாது, பூமியிலும் கிடையாது, பாதாளத்திலும் கிடையாது. அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் அந்த நாமத்தை. அப்படி உயர்த்தி வைத்து விட்டு அதோடு அவர் நாமம் இவ்வளவு உயர்ந்திருக்குது, அவருடைய நாமத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு சொல்லி முடிக்காம என்ன சொல்லுகிறார்? அந்த நாமத்தை நீங்க உபயோகப்படுத்துங்கன்னு சொல்றார். இயேசு சொல்றார், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அது உங்களுக்கு தரப்படும். இப்ப அர்த்தம் வழங்குன்னு நினைக்கிறேன். என் நாமத்தினாலே, ஏன்னா இந்த நாமம் மகா பெரிய நாமம். எங்க இது பெரிய நாமம்? பரலோகத்தில் இதுதான் பெரிய நாமம். எங்க? பூலோகத்திலும் இதுதான் பெரிய நாமம், பாதாளத்திலும் இதுதான் பெரிய நாமம். இந்த நாமத்துக்கு மேல ஒரு நாமம் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட நாமத்தை நமக்கு கொடுத்து அதை ஜெபத்தில் உபயோகப்படுத்த சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும், ஜெபத்தில் உபயோகப்படுத்த சொல்லுகிறார். பாருங்க, அநேக நேரத்தில் நம்முடைய பலத்தை கொண்டு நாம் காரியங்களை சாதிக்க பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பலன் அல்ல, அவருடைய நாமத்தின் வல்லமையை கொண்டுதான் இந்த உலகத்தில் நாம் காரியங்களை செய்கிறோம். அவருடைய நாமத்திலே இருக்கிற திறமை, ஆற்றல், வல்லமை. அவருடைய நாமத்தில் எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குதோ அந்த ஆற்றல் அவருடைய நாமத்துக்கு இருக்கிறது. அவர் யார்? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், மாம்ச ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வந்தவர். காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதலாயிற்று. மலையை கூட பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னார், அது ஆகும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர் அவர். தண்ணீர் மேல் நடக்கிறார். 5 அப்பத்தி 2 மீன் எடுத்து 5000 பேரை போஷிக்கிறார். செத்தவர்களை கூட உயிரோடு எழுப்புகிறார். அப்பேற்பட்ட தேவன், அவருடைய ஆற்றல், அவருக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ, திறமை இருக்குதோ, அதே ஆற்றல் அவருடைய நாமத்துக்கு இருக்கிறது. அந்த நாமத்தை தாராளமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா? அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குதோ அந்த ஆற்றல் அவருடைய நாமத்துக்கு இருக்குது. அந்த நாமத்தை நமக்கு எவ்வளவு வேணா உபயோகப்படுத்திங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தான் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்த வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள். புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தின் மேன்மையை இது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. என் நாமத்தில் இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். என் நாமத்திலே வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நல்லா கவனிக்க வேண்டும். நிறைய பேர் இதை எடுத்துக்கொண்டு என்ன சொல்றார்கள்? ஆமா, அப்படிலாம் சொல்லி இருக்குது, ஆனால் ஜெபம் பண்ணா சில நேரத்தில் கர்த்தர் பதில் அளிப்பார், எஸ்ன்னு பதில் அளிப்பார், சில நேரத்தில் நோன்னு பதில் அளிப்பார். அது எங்க சொல்லியிருக்கு பைபிளில்? கொஞ்சம் காமிங்க பார்ப்பாங்க.
சில நேரத்தில் எஸ்ன்னு பதில் அளிப்பார், சில நேரத்தில் நோன்னு பதில் அளிப்பார். அப்படி சொல்லலை. இந்த புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தினுடைய மேன்மையே அதுதான். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ற ஜெபம் இது. சும்மா ஜெபம் பண்ற ஜெபம் அல்ல, பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. வெறும் பிதாவினிடத்தில் ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதான் காமிக்க போறேன் இப்போ. ஏன்னா சிலர் கேட்குறாங்க, இந்த நாமத்தில் என்னங்க இருக்குது? இந்த ஒரு நாமத்தை கொண்டாந்து உள்ள வச்சுட்டா அப்புறம் எல்லாம் நடந்துருமாக்கும். இந்த ஒரு நாமத்தில் என்ன அப்படி என்ன பெருசா இருக்குன்றாங்க. அதை தான் காண்பிக்க போறேன். நான் சொல்லுகிறேன், சாதாரணமாக பிதாவை நோக்கி ஒரு மனுஷன் ஜெபிப்பதற்கும், பழைய உடன்படிக்கையின் கீழே ஜெபித்தார்கள், ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை ஜெபித்தார்கள். அதற்கும் புதிய உடன்படிக்கையின் கீழே இந்த இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாமத்தினாலே பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார்கள். இதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்று உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது என்ன வித்தியாசம்னா, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ, அது எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு செய்யப்படும். சிலர் சொல்றாங்க, அப்படி இல்லையா, சில நேரத்தில் செய்ய மாட்டார் ஆண்டவர். சில நேரத்தில் இவர்கள் பதில் பெறாதனால அவர்கள் என்ன சொல்லிடுறாங்க, ஆண்டவர் செய்கிறது இல்லைன்னு. இவர்கள் ஏன் பதில் பெறலைன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்குது. இவங்க வார்த்தையில நிலைத்திராதவர்கள், வார்த்தையின்படி கேட்காதவர்கள், வார்த்தை இவர்களுக்குள்ள இல்லை, இவர்கள் அவருக்குள்ள இல்லை, வார்த்தை இவர்களுக்குள்ள இல்லை. ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு எனக்கு அவர் பதில் சொல்ல, எனக்கு அவர் சரியா பதில் அளிக்கலையாக்கும், ஆகவே நீங்க பிரசங்கம் பண்றது தப்பு, எனக்கு பதில் கிடைக்கல, நான் நிரூபிச்சு காண்பிக்கிறேன், என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு பதில் தரல. நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது செய்யப்படாதுன்றது புதிய உடன்படிக்கையின் கீழே கிடையாது. எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். எப்ப செய்யப்படும்? அவருடைய வார்த்தை உங்களில், நீங்கள் அவரில் நிலைத்திருக்கும் போது எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். புதிய உடன்படிக்கை என்ன? அதுதான், நீங்கள் அவரில் இருக்கிறீங்க, அவருடைய வார்த்தை இப்பொழுது உங்களில் இருக்க வேண்டும், வேறொன்ற வேண்டும். பாருங்க, அப்ப புதிய உடன்படிக்கையின் ஜெபத்துக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்குது. வெறும் ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை பழைய உடன்படிக்கைகளை ஜெபித்துக்கிட்டு இருந்தார்கள், யெகோவா தேவனன் ஜெபித்தார்கள். அதற்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் இயேசு சொல்றாரு, இந்நாள் வரையில் நீங்க என் நாமத்தில் கேட்டதில்லை, இனிமேல் அந்த நாளில இருந்து என் நாமத்தில் ஜெபியுங்கள். என் நாமத்தில் ஜெபிக்கும் போது அதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்ன அட்வான்டேஜ்னா, நல்லா கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது அது இயேசுவினுடைய ஜெபத்தை போலவே ஆகிவிடுகிறது. ஹலோ, இயேசுவினுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபங்க? நீங்க பார்க்கணுமா இயேசுவினுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்று? யோவான் 11ஆம் அதிகாரம். இயேசு ஜெபித்தார்னா எப்படி ஜெபிக்கிறார்? நம்ம கிறிஸ்தவங்க மாதிரி ஜெபிக்கிறது இல்லை. அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று பார்ப்போம். லாசருடைய கல்லறையில் வருகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம். லாசருடைய கல்லறையில் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை, ஆரம்பமே வேற மாதிரி இருக்குது, இவர் ஜெபமே வேற மாதிரி. ஏசப்பா, நான் பிச்சை கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், தேவனே, நான் உம்மண்டையில் கிடந்து மன்றாடி கிடக்கிற ஆண்டவரே, வாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட படாம கேட்கிறேன், நான் இந்த ஏழைக்கு நீர் பிச்சை போட மாட்டீரா? நிறைய பேர் அப்படிலாம் ஜெபம் பண்றாங்க பாருங்க. ஆனா இவருடைய ஜெபம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஆரம்பமே வந்து நிற்கிறாரு, கல்லை எடுக்கிறாங்க, ஆள் செத்து கிடக்குது, இந்த செத்த ஆளை உயிரோடு எழுப்ப போறாரு. அவர் ஜெபத்தின் ஆரம்பமே இந்த வளவள கொல கொல ஜெபம்லாம் கிடையாது. அது சொல்றார், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்க போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே உமக்கு. ஆரம்பிக்கும் போதே அவருக்கு நிச்சயமா தெரியுது, நான் ஜெபித்தா என்னுடைய பிதாவானவர் கண்டிப்பா கேட்பார். அப்ப ஸ்டார்டிங்ல எப்படி ஜெபிக்கிறார்? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறார்? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்ப தெரியுது ஏன் அப்படி ஆரம்பிச்சாருன்னு. எப்போதுமே எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது எனக்கு நிச்சயமா தெரியும். அதுதான் என்னுடைய அனுபவம், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் எனக்கு அவர் செவி கொடுக்கிறார். அப்ப அப்படி ஒரு நிச்சயமா ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க நீங்க? ஆண்டவரே, எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உமக்கு
ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், புதிய உடன்படிக்கையின் ஜெபம் ஒரு சாதாரண ஜெபம் இல்லை. அதனால தான் ஆபிரகாம் அப்படி ஜெபம் பண்ணாருங்க. அவர் நான் வெறும் தூசினாருங்க, நான் புழுனாருங்கன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆபிரகாம் கிடக்கிறாரு. நீங்க ஆபிரகாமோட பெரிய ஆளு இருக்கீங்களா? ஆபிரகாமின் காலத்தில் நீங்க வாழவில்லை. ஆபிரகாம் இயேசுவுக்கு முன்னால வாழ்ந்தவர். அவர் இயேசு ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து புதிய உடன்படிக்கையை அமலுக்கு கொண்டு வந்து அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்து, அந்த நாமத்துக்கு பின்னாலே தேவனுடைய சகல வல்லமையும் அதிகாரம் அடங்கி இருக்கிறது. அப்பேற்பட்ட உன்னதமான நாமத்தை எடுத்து ஃப்ரீயா நீ யூஸ் பண்ணிக்க, எப்ப வேணா யூஸ் பண்ணிக்க. இந்த நாமத்துல என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். பிதா தருவார்னு சொல்லி இருக்கிறாரு. இதுதான் புதிய உடன்படிக்கையின் மேன்மை, புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் மேன்மை. இந்த ஜெபத்துல என்ன விஷயம்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் அந்த க்ஷணப்பொழுதுல அது என்னுடைய ஜெபம் அல்ல, இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறதுனால அவரே இயேசுவே ஜெபிக்கிறது போல ஆகிவிடுகிறது. அப்ப இயேசு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் இருக்கா இல்லையா? இருக்கிறீங்களா? அவர் சொல்லுகிறார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். நமக்காக தான் இதை சொல்லி இருக்கிறாரு. அன்னைக்கு அவங்க அவர் விசுவாசிக்காதவங்க சூழ்ந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க விசுவாசிக்கும்படியாய் அல்லது அவர்கள் காணும்படியாய் சொல்றாரு. இன்றைக்கு இது ஏன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஜெபமும் இந்த லெவல்ல தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபம் எந்த லெவல்ல இருக்குது? இயேசுவுடைய ஜெபம் எந்த லெவல்ல இருக்குதோ அதே லெவல்ல தான் என்னுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபமும் இருக்கிறது. எப்போதும் பிதாவானவர் இயேசுவின் ஜெபத்தை கேட்கிறார். அப்ப நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது நான் இயேசுவின் ஸ்தானத்தில் நின்று கொள்கிறேன். நான் இயேசு போல நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் போது பரலோகம் என்னை எப்படி பார்க்கிறது? பிதாவானவர் என்னை எப்படி காண்கிறார்? இயேசுவை பார்ப்பது போலவே என்னை அவர் பார்க்கிறார். என்ன எப்படி சொல்றது? இயேசுவை எப்படி காண்கிறார்களோ அப்படியே என்னை பரலோகம் காண்கிறது. இயேசுவின் நாமம்னு சொன்ன உடனே அவரே அங்கே இருப்பது போல அங்கே ஆகிவிடுகிறது. அதுதான் பவர் ஆஃப் அட்டர்னி. நான் பவர் ஆஃப் அட்டர்னி எடுத்துட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடும்போது இன்னொரு ஆள் எனக்கு அதிகார பத்திரம் கொடுத்திருக்கிறார். அவர் இல்லைங்க, ஆனால் அவருக்கு போல நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னால் சும்மா விட மாட்டாங்க. பத்திரம் கொடுங்கன்னுவாங்க. அதிகார பத்திரம் இருக்கான்னு கேட்பாங்க. அதிகார பத்திரத்தை கொடுத்தோன்னே சரி போடுங்கம்பாங்க. இருக்கீங்களா? செல்லும். அப்ப என்ன பார்க்கும்போது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எப்படி பார்க்கறாங்க? அவரே போட்டது போல பார்க்கிறார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்கிறது ஒரு சட்டப்படி செல்லுபடியாக கூடிய ஒரு காரியம். அதனால தான் நான் நினைக்கிறேன், ஜெபத்தை சும்மா எப்படி வேணா செய்யலாம், எது வேணா பண்ணலாங்கன்னா அழுது கடந்து புரண்டு கண்ணீர் விட்டு மன்றாடி கூப்பாடு போட்டு உபவாசம் கடந்து ஒரு சொட்டு தண்ணி நாவல படாம நான் கத்தட்ட அழுதுகிட்டே இருந்தேன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவார்னு நினைக்கிறதெல்லாம் சும்மா. இது சட்டப்படி நடக்க வேண்டிய ஒன்று. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் அழுது புரண்டு பாருங்க. நான் தான் கையெழுத்து போடுவேன், எனக்கு அவரெல்லாம் கூப்பிட்டு வர முடியாது, ஏன் கையெழுத்து நீங்க ஏத்துக்குங்கன்னு சொல்லி அன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் புரண்டுட்டு இருந்தீங்கன்னா கூட வேன் தான் ஏத்திட்டு போகும். ஒத்துக்க மாட்டாங்க. அது சட்டப்படி செல்லுபடி ஆகாது. உங்க கண்ணீர் விடலாம், உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கலாம், ஐயோ இவர்களுக்கு இறங்க மாட்டாங்களான்னு ரோட்ல போறவங்களாம் சொல்லிட்டு போகலாம், என்னமா அழுகிறாருன்னு சொல்லலாம். நிறைய பேர் ஜெபம்லாம் அப்படிதான் இருக்குது. என்ன அழுது அழுது ஜெபம் பண்றாங்க, எப்படி எல்லாம் ஜெபம் பண்றாங்க எல்லாம் சொல்லலாம். ஆனால் செல்லுபடி ஆகுமா என்று சொன்னால் செல்லுபடி ஆகாது. நான் சொல்லுகிறேன், பவர் ஆஃப் அட்டர்னி நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஜெபம் என்கிறது ஒரு விளையாட்டு இல்லை. நான் எப்படி வேணா ஜெபம் பண்ணுவேன், என்ன வேணா ஜெபம் பண்ணுவேன், இது என்ன பெரிய இது, இயேசுவின் நாமன்றாரு அதுன்றார், இதை பற்றி இவ்வளவு பெரிய பிரசங்கம் ஒன்று பண்றாரு, இதெல்லாம் தேவைதான் கிடையாது. சட்டப்படியாக செல்லுபடியாகிற விதத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் பிரமாணங்களின்படி இயங்குகிற தேவன், ஒழுங்கின் தேவன், ஒழுங்கும் கிரமமா எல்லாத்தையும் செய்கிறவர், இப்படிதான் சொல்லிட்டாரு. அப்ப வருகிறது என்று சொன்னால் அவரிடத்துல இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே அற்புதமான ஜெபங்களை செய்து அவருடைய நாமத்திலே நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்துல நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய நாமத்திலே நான் கேட்க வேண்டும். அவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் மேலான நாமமாய் இருக்கிறது. அந்த நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் இல்லை. அவருடைய நாமத்தை நான் சொல்லும் போது அவருடைய ஜெபத்தை பரலோகம் எப்படி கேட்கிறதோ அது போலவே என்னுடைய ஜெபத்தையும் கேட்கிறது.
அவருடைய ஜபத்துக்கும் என்னுடைய ஜபத்துக்கும் வித்தியாசமே இல்லை என்பது போலாகி விடுகிறது. இருக்கீங்களா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை நான் ஜெபத்திலே உச்சரிக்கும் போது இயேசுவின் ஜெபத்திற்கு உரிய மரியாதை என்னுடைய ஜெபத்திற்கு கிடைத்து விடுகிறது. அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய ஜெபத்துக்குரிய மரியாதையை என்னுடைய ஜெபத்திற்கு நான் பெற்றுக்கொள்வேன் என்றால், இயேசு ஜெபித்த போது எப்படி பரலோகம் கேட்டதோ அதுபோல நான் ஜெபிக்கும் போது பரலோகம் கேட்குமானால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வீடு அப்படிதான் இருக்க வேண்டும், விசுவாசிக்கு விசுவாசி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் இதற்குரிய வெளிப்பாட்டை நாம் பிரசங்கித்து வருகிறோம். இந்த வெளிப்பாடு தெரியலன்னா நம்ம வேற லெவலில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த லெவலை உயர்த்துறது எப்படி? இந்த இயேசுவின் நாமம்னா என்ன, அதை ஏன் ஜெபத்தில் உச்சரிக்கிறோம், இந்த நாமத்தின் வல்லமை என்ன, மேன்மை என்ன என்பது நமக்கு விளங்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இது ஒரு சட்டப்படி செல்லுபடியாகிற விதத்திலே நாம் இந்த இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிற ஒரு லீகல் மேட்டர் ஆயிடுது. இது இயேசு நாமத்தை உபயோகப்படுத்துவது என்கிறது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு காரியம். பரலோகத்தின் சட்டம் சொல்லுது, நீ இந்த நாமத்தில் வந்தீங்கன்னா நீ கேட்டுக்கொள்வது எதுவோ உனக்கு தரப்படும். அப்படி சொல்லும் போது நான் இந்த நாமத்தை அலட்சியமா எண்ணக்கூடாது. பரலோகம் சொல்லுகிறது, இந்த நாமத்தில் வந்தா நீ கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாதே, கிடையாது. இந்த நாமத்தில் வரும்போது அவரே வந்து கேட்பது போல பரலோகம் உனக்கு மரியாதை கொடுத்து உண்டு ஜபத்துக்கு பதில் கொடுக்கும். என்னுடைய ஜபத்தை எப்போது நீர் கேட்கிறீர் என்று சொன்ன இயேசு அப்படியே நீயும் இருப்பாய் என்று பரலோகம் சொல்லும் போது இந்த நாமத்தை நான் அலட்சியம் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அவருடைய ஜபத்தை போலவே என்னுடைய ஜபம் இருக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமா சொல்லியிருக்கும் போது, அப்ப நான் இந்த நாமத்தை துருவி 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 கண்டறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய மேன்மையை நான் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளணும். அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இருக்கீங்களா? எதுக்கு வாரம் வாரம் எடுத்து இதை பேசி கொண்டிருக்கிறோம்? ஏன்னு சொன்னால் இதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது, இதுல தான் நீங்க கேட்கிறது உங்களுக்கு கிடைக்க போகிறதாங்கிறது இருக்கிறது. பரலோகம் சொல்லுது இப்படி வான்னு சொல்லுது. ஆகவே இப்படி வான்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறோம் சட்டபூர்வமாக. இப்படி வான்னு சொல்லும் போது பரலோகம் என்ன மதிக்குதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் அதன்படி கேட்கணும் ஒழிய, நான் அழுது கேட்பேன், நான் கெஞ்சி கேட்பேன், நான் கூப்பாடு போட்டு கேட்பேன், நான் தலைகளா நின்று கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் பரலோகம் மரியாதை தர்றதில்லை. ஹலோ, நம்முடைய கண்ணீருக்கு மட்டும் பரலோகத்தில் மரியாதை இருந்ததுன்னா நேரம் என்ன வாழ்க்கையெல்லாம் அற்புதமாக இருக்கும். நம்ம கிறிஸ்தவங்க கண்ணீர் விடாத கிறிஸ்தவங்க இருக்காங்களா? எங்கேயாவது ஏராளமாக கண்ணீர் விட்டுருக்காங்க. அவங்க விட்ட கண்ணீருக்கு அவங்க வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கணும். அன்னைக்கு கண்ணீர் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னா, அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன், தேவன் சொல்லிட்டாரு, இந்த நாமத்தை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன். வானத்திலே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இதை உயர்த்தி வைத்திருக்கிறேன். இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இது. வானத்திலும் பூமியிலும் பூமியில் கீழாரோபத்திலும் இது உன்னதமான நாமம். சகல அதிகாரம் இந்த நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நாமத்தை நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி சபையில் இருக்கிற விசுவாசி ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை நாம் பெருசா எண்ணி அதை அலட்சியம் பண்ணாமல், இது என்ன உரிமை, இது என்ன ஸ்லாக்கியம், இதை நான் எப்படி உபயோகப்படுத்த வேணும், இதை எப்படி நான் பயன்படுத்தி எப்படி நான் பயனடைய வேணும் என்று நான் புரிந்து கொள்ளாம இது எப்படி இருந்தா என்ன. ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, ஜபத்தை பற்றி என்ன அப்போதைக்கு போறீங்க? ஜபம் தான் நாங்கள் 5 வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் ஜபம் பண்ண 5 வயசுலேயே சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? அந்த வயசில் நம்ம கற்றுக்கிற ஜபம் வேற, பிறகு நம்ம வளர்ந்து சில சத்தியங்களை கற்றுக்கொள்கிறது வேற. இருக்கீங்களா? 5 வயசில் ஜபம் பண்ணுறது சரி, அந்த வயசில் இதெல்லாம் விளங்காது. கரெக்டாக தான் உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தது. ஆனால் வளர வளர தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை புரிந்து கொள்ள வேணும். எப்படி சில காரியங்கள் நடக்கிறதுங்கிறதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேணும். அப்போ ஒரு லீகல் இது மாதிரி, அது லீகல் ப்ரிவிலேஜ், லீகல் ரைட்டு, லீகல் உரிமை, லீகலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில ஸ்லாக்கியங்களை நாம் உபயோகப்படுத்தி அதன் மூலமாக பயனடைகிறோம். அப்போ இயேசு நாமத்தை உச்சரிக்கும் போது என்னுடைய ஜபம் அவருடைய ஜபத்தை போலவே மரியாதையை பெற்று விடுகிறது. யெகோவா சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே.
யெகோவா ராஃபா என்பவனானவர். வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா. எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா. மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர். கரங்கள் பிடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பர். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே எல்லாம் தருபவர். என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதித்தார். 100 மடங்காய் நிரப்புவாரே. உம்மை நம்புவோர் பயமில்லையே. உம்மை தேடுவோர் குறையில்லையே. உம்மை நம்புவோர் பயமில்லையே. உம்மை தேடுவோர் குறையில்லையே. பயமில்லை, குறைவில்லை. ஏனென்றால் இயேசு